கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த தஞ்சாவூர் கூடுகையில் கலந்து கொள்ளும்படிய தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அனுக்கிரகம் செய்த கர்த்தருக்கு நன்றி. எத்தனையோ காரியங்கள் அங்கு கற்றுக்கொள்ளும்படியாக சகோதரர்கள் மூலமாக வசனங்களை விலக்கி காண்பித்தார். அதில் ஒரு சில என்னுடைய இதயங்களை தொட்டவில மாத்திரம் என்று பயிர்கிறேன். யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ வெளிப்பட்ட 2:2 மட்டும் படிக்கணும். 2:3 வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 2:3 3 வருஷம் ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்தாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிலிருந்து நீக்கி விடுவேன். எபேசு சபையினுடைய மூப்பரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. இந்த எபேசு சபையின் மூப்பர் பவுல் அந்த பகுதியில் ஊழியம் செய்த பொழுது ஒரு 30 வயது அல்லது 35 வயது உள்ள வாலிபராக இருக்கலாம். இப்பொழுது பவுல் மறித்து விட்டார். அந்த எபேசு சபைக்கு பேச முடியாத யோவானுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு பேசுகிறார். அப்படி பவுல் மூலமாக மூப்பராக அபிஷேகிக்கப்பட்ட ஒரு சகோதரனை குறித்து தான் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் 3வது வசனம் வந்து அவர் செய்த நற்கிரிகள். அதை மட்டும் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா அவர் சர்ச்சை நடத்திருக்காரு, நடத்திருக்காருன்னு தெரியும். உன் கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லும் போது அவர்களை சோதிச்சு அவங்க பொய்யும் கண்டுபிடிக்கிறது, சகித்து கொண்டிருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, என் நாமத்துக்காக நீ பிரயாசப்படுறது, இதெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இதை மாத்திரம் அந்த இடத்துல சொல்லியிருந்தா நம்ம வந்து அந்த சபையின் மூப்பரை கூட ஒரு மூப்பரை எங்கேயுமே செஞ்சிருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது என்று நாம் கையில் தட்டி விடுவோம். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப அவருடைய மேல சொல்லப்பட்ட அந்த 2 வசனங்களும் அந்த மூப்பருடைய நீதிகள். ஆனா அவர் கையை விட்டது எது அப்படின்னா ஆதியில் கொண்டிருந்த அன்பு. ஒரு அழகா ஜாக் சொன்னாங்க, ஒரு தராசு இருக்கிறது. ஒரு பகுதியில் நாம் செய்த நற்கிரியைகள், அந்த சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இருக்கிறது. இன்னொரு தராசுல தேவனுடைய அன்பு குறைவாக இருக்கும் பட்சத்துல இந்த தராசு எவ்வளவுதான் கீழே இழுத்துட்டு போனாலும் அந்த தராசுக்கு என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது, மதிப்பு இல்லை. அப்ப எது மதிப்பு அப்படின்னா ஆண்டவரிடத்தில் ஆதியில் கொண்டிருந்த அன்போடு கூட நாம் இருப்பதுதான் ஆண்டவருக்கு வந்து பிரியமான ஒரு காரியம். அப்படி நான் மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தட்டை நீக்கி விடுவேன் அப்படின்னா அந்த சர்ச்சிலிருந்து நான் என்ன செஞ்சிருவேன், விளக்கு தண்டுங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். நீ எவ்வளவுதான் நல்ல முறையில் நீதியாக பிரசங்கம் செய்தாலும் சரி, பொறுமையோடு கூட அடுத்தவர்களை சைத்து கொண்டிருந்தாலும் சரி, நான் அந்த சர்ச்சை என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். நான் அந்த விளக்கு தண்டத்திலிருந்து என்ன செஞ்சிருவேன், நீக்கி விட்டுருவேன். நம்முடைய நீதி நியாயங்கள் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் அழுக்கான கந்தாக இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாள் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இப்ப நம்மளாம் திருமணமாகி வந்திருக்கிறோம். திருமணமான புதுசுல வந்து கணவன் மனைவி ரொம்ப அன்பா இருப்பாங்க. அந்த மனைவியான கணவர் இடத்துல அதிகமான அன்புகளை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்கலாம். கணவர் வந்து மனைவியின் இடத்துல இந்த மாதிரி அதிகமான அன்பாக இருந்திருக்கலாம். ஆனா நாள் போக போக அந்த அன்பு இப்பொழுது நம்ம இடத்தில் இருக்கிறதா என்று நம்மை சோதித்து பார்த்தால் ஒருவர் கூட அதுல என்ன செய்திருக்க மாட்டோம், தேறி இருக்க மாட்டோம். சகோதரிகள் என்ன செய்வாங்க, இந்த சகோதரனை திருத்தவே முடியாது, இவர் இப்படித்தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அவங்க நம்மளோடு வாழ்வதற்கு அவர்கள் பழகிவிட்டார்கள். இவர்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல போனா அது பிரச்சனையா முடிஞ்சிடும், நம்ம வாய் திறக்கிறதுக்கு வாய் திறக்காமலே இருக்கிறது நல்லது அப்படின்னு சகோதரர்கள் என்ன செய்து விட்டோம். அந்த சகோதரிகளோடு அன்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர்களோடு அன்போடு கூட இருக்கிறது போல சபைக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சொன்னது நான் கிடையாது, அந்த திருப்பூர் பகுதியில் ஊழியர் செய்கிற எசேக்கியேல் பிரதர் சொன்னாங்க. வெளியில இருந்து பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு, ஓகே, அந்த சகோதரி அன்பா இருக்காங்க, பிள்ளைகளை நல்ல முறையில் நடத்துறாங்க, தொழில் பார்க்கறாங்க, மிக நிறைவாக வார தவறாம என்ன செஞ்சுறாங்க, ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் அப்படியே ஆராதனை செய்கிறார்கள். இது வெளியில் உள்ள நீதி நியாயம். ஆனா உள்ள போய் பார்த்தா இருக்க வேண்டிய அன்பு என்ன செய்கிறது, குறைவாக இருக்கிறது. ஆனா குடும்பம் நடத்தக்கூடிய அந்த சகோதரி குடும்பத்தில் உள்ள அந்த தன்மையை காப்பாற்றுவதற்காக அன்பாக இருப்பது போல கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இறக்கும் வரைக்குமே அப்படியே நடித்து கொண்டு நம்ம அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும், முடிக்கிறோம். ஆனா இதே போல நம்முடைய ஆண்டவர் நாம் அன்பாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அப்படியே நம்மள அவர் கொண்டு போயிடுவார் அப்படின்னு நாம என்ன செய்யறோம், தவறாக நினைக்கிறோம். நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய அன்பு நம்மளிடத்தில் குறைவதை ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். நம்ம ஒய்ஃபு வேணா வந்து உலகத்து காரணத்துக்காக நம்ம வீட்டுக்காரருக்கு பிடித்தா அப்படின்னு வெளியில சொல்லாம என்ன செஞ்சுக்கலாம், அன்பா இருந்தாலும் சரி, அதனால அன்பு இல்லாம இருந்தாலும் சரி, அவர் அவ்வளவுதான் அப்படிங்கிற முடிவோடு அவங்க
இருக்கலாம். ஆனா இதே போல நம்முடைய ஆண்டவர் நம்ம இடத்தில் இருப்பார் என்று ஒரு நாள் நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. இப்ப தேவன் ஆபேலுடைய காணிக்கையை மட்டும் அங்கீகரிச்சார். ஏன் அங்கீகரிச்சார்னா, ஆபேல் தன்னை முழுமையாக என்ன செய்தார், தன்னுடைய ஆட்டை முழுமையாக கொடுத்தா. அதுலயே ஒரு முன்னத்தொடையவோ எதையோ ஒண்ணு தனக்கு வேணும்னு எடுத்து வச்சுட்டு கொடுத்திருந்தா அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிச்சிருப்பாரா? நிச்சயமாக அங்கீகரித்திருக்க மாட்டார். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு முழுமையான அன்பு. அதே போல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இடத்தில் அன்பு கூர்ந்த 2 சகோதரிகள், ஒண்ணு பெத்தானியா மரியாள், இன்னொன்று வந்து மகதலேனா மரியாள். பெத்தானியா மரியாள்ங்கிறது வந்து லாசருடைய சகோதரி தான். அவங்க என்ன அப்படி அன்பா செஞ்சாங்க அப்படின்னா, வெளியேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை தனக்கு வேணும் அப்படின்னு கொஞ்சம் கூட அடுத்த பாட்டில ஊற்றி வச்சுக்கிறாங்க. வீட்டுல என்ன பாட்டில எவ்வளவு எண்ணெய் இருந்துச்சோ அவ்வளோத்தையும் உடைச்சு அவருடைய பாதத்தில் என்ன செய்யறாங்க, ஊற்றுறாங்க. தன்னுடைய அன்பை முழுமையாக ஆண்டவர்களுக்கு என்ன செய்யறாங்க, காண்பிக்கிறாங்க. அதனாலதான் அந்த மரியாதை சகோதரியில இன்னும் ஒவ்வொரு ஆலயங்களும் இல்லையோ அந்த மரியாள் சகோதரியை பத்தி நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு வாரங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல மகதலேனா மரியாள், அவருக்கு ஆண்டவர் செய்த நன்மை என்ன அப்படின்னா, அந்த சகோதரிலிருந்து 7 பிசாசுகள் என்ன செய்திருந்தார், மிரட்டி இருந்தார். அப்ப அந்த சகோதரி ஆண்டவரை தேடி கல்லறைக்கு போகும்போது மற்ற சகோதரில என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே பேய் பிடிச்சிருந்தவ தானே, இப்ப எந்த பேய் பிடிச்சோ அதை என்ன செய்யறா, கல்லறையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா, நம்ம பேசாம இருப்போம்னு என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஆனா அவள் கல்லறையை நோக்கி சென்றது, கல்லறையில அதை இல்லாட்டினாலும் நான் அவரை போய் என்ன செய்வேன், பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரே, அவர் உயிரோடு இல்லாட்டினாலும் அவரை போய் நான் கல்லறையில் என்ன செய்வேன், பார்ப்பேன்னு போனா. அதுக்காக அந்த சகோதரி ஆண்டவர் கைவிட்டாரா? கூட இருந்த சீசர்களுக்கு முதலில் தரிசனமானதை விட அந்த சகோதரிக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு, தரிசனம் பண்ணார். நம்முடைய அன்பை அவ்வளவா வேல்யூ என்ன செய்யறாரு, ஆண்டவர் பண்றாரு. மற்ற சகோதரர்கள் எல்லாம் வர பயப்பட்டு கொண்டு அந்த இடத்துல இருக்கும் பொழுது, அந்த சகோதரி மட்டும் அந்த கல்லறை இடத்துல வந்து என்னுடைய ஆண்டவரை காணாமேன்னு அழுகும் பொழுது அந்த அன்பை ஆண்டவர் முழுமையாக என்ன செய்கிறார், ஏற்றுக்கொண்டார். எதுக்காக நம்ம மேல ஆண்டவர் இவ்வளவு அன்பா இருக்கிறாரு, நம்ம அன்பா கண்டிப்பா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாரு அப்படின்னா, விலைக்கிறையை கொடுத்தவருக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். நம்ம பிள்ளைங்க அடம்பிடிச்சு கேட்கறதுக்கா ஒரு விலையிருந்து நம்ம பைக் வாங்கி கொடுக்கலாம். அந்த பைக்கை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வரும் பொழுது பிள்ளைக்கு அடிபடாம இருக்கலாம், பைக் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகி வரலாம். ஆனா அந்த பிள்ளைக்கு இருக்கிற வருத்தத்தை விட அந்த பைக் வாங்கி கொடுத்த அந்த தகப்பனுக்கு என்ன செய்யும், அந்த பைக்கை பார்க்கும் பொழுதெல்லாம் வருத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதற்கென்று விலைக்கிறையை செலுத்தியது யாரு, அந்த தகப்பன். பிள்ளைக்கு அந்த பைக் உடஞ்சதை பத்தி ஒரு கவலையும் இருக்காது. ஏன்னா அடுத்த பைக்கு கேட்டா அப்பா என்ன செஞ்சுருவாரு, வாங்கி கொடுத்துருவாரு. இந்த பைக்கு போனாங்க நம்ம உயிரோடு இருக்கோம்ல, அது மட்டும்தான் பிள்ளை நினைக்கும். ஆனா அந்த தகப்பன் அந்த பைக்கை வாங்கி கொடுக்கறதுக்காக எத்தனை கட்டடங்களில் ஏறி நின்று வேலை பார்த்தாங்கிறது தகப்பனுக்கு மாத்திரம் தான் என்ன செய்யும், தெரியும். அதனால பிள்ளையினுடைய அந்த பாதிப்பு தகப்பனுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, அதை விட அதிகமாக தான் இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய அன்பை பெறுவதற்காக தான் மிக உயரமான அந்த உன்னதத்திலிருந்து கீழே இறங்கி என்ன செஞ்சார், நமக்காக தான் வந்தார். அப்படி வந்தவற்றை நாம முழுமையான அன்பை கொடுக்காம, நான் இவ்வளவு கொடுத்தா போதும் அவ்வளவு கொடுத்தா போதும் அன்பு அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த அன்பை ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, சகித்து கொண்டிருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்ச, விட்டுட்ட. உன்னிட்ட கிரியைகள்லாம் இருக்கு. ஒரு சர்ச்சில் போனா எப்படி பாடணுங்கிற கிரியை இருக்கு, எப்படி பிரசங்கம் எடுக்கணுங்கிற கிரியை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் அந்த அன்புங்கிறது மட்டும் என்ன செய்யுது, மிஸ் ஆயிடுச்சு. நீ கிரிகளை விட அந்த அன்பை அதிகப்படுத்தினா உன்னுடைய கிரிகளுக்கு என்ன இருக்கும், மதிப்பு இருக்கும். இதைத்தான் அந்த சகோதரன் மூலமாக ஆண்டவர் வந்து பேசினார். அதே போல பரிசுத்த சகோதரர் பேசும் பொழுது, பாதை கோபுரம் கட்டுறதுக்காக ஆண்டவர் அதை என்ன செய்யல, தடுத்து நிறுத்தல. அவங்க கட்டுறதின் நோக்கம் தங்களுக்கு ஒரு பேர் உண்டாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக என்ன செய்தார்கள், ஆண்டவருக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று கட்டவில்லை, தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டுங்கிறதுக்காக தங்களுடைய மகிமையை தேடி அந்த காரியத்தை செய்தார்கள். அதனால அந்த காரியம் என்ன செய்தது, தடைபட்டது. யோவான் சகோதரர் சொன்னது போல அந்த புதிய ஏற்பாட்டில் ஷீமோன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கேட்டது அபிஷேகத்தில் நிறைவதற்காக அல்ல, மற்றவருக்கு முன்பாக ஏற்கனவே எப்படி பெரியவனாக மாயவித்தையில் இருந்தானோ அதே போல நான் கை வச்சா எல்லாருக்கும் என்ன வந்துடும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்திருந்து தன்னுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக தான் அவன் இந்த இடத்துல என்ன செய்யறாரு, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்கிறார். அதனால அப்ப நீங்க சபையில வந்து ஒரு காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், அது உண்மையாகவே ஆண்டவருக்கு மகிமைக்கென்று அந்த காரியத்தை செய்கிறீர்களா அல்லது உங்களுடைய நாமத்தின் பிரஸ்தாபத்திற்கென்று அந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் கேட்கும் பொழுது எனக்கு மிகுந்த உணர்வா இருந்தது. சபையில பாடல் பாடுகிறோம், பாடல் பாடி கொடுத்த பிறகு அடுத்து செல்லப்பாண்டி பிரதர் இந்த இடத்துல வந்தா இந்த பாட்டு எனக்கு உணர்வுள்ளதா இருந்தது, ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமா நடத்தி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த சகோதரர் சொல்லும்போது அது எனக்கு மிகவும் என்கரேஜ்மெண்டா இருக்கும். சரி, இன்னைக்கு இந்த வாரம் பிரயாசப்பட்டு இந்த பாட்டை எடுத்து இது பாடுனதுல சகோதரர் வந்து பாட்டு பிரதர் நல்லா பண்ணாருன்னு சொல்லலை, ஆனாலும் பாட்டு வந்து என்ன செய்யுது, அபிஷேகமா இருக்குன்னு சொன்னா அதுவே ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். அதே இது பாலராஜ பிரதர் அல்லது மற்ற சகோதரர்கள் வந்து இந்த இடத்துல சொல்லும்போது அவங்களுக்குரிய பகுதியை என்ன செஞ்சுருவாங்க, நடத்திட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கும், என்ன பாட்டை பத்தி யாருமே ஒண்ணுமே சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. அப்ப எனக்குள் மறைமுகமாக
நான் பாடுகிற அந்த பாடல் 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு என்னை அறியாமலே எனக்குள்ள வருகிறத நான் அந்த நேற்றைய தினத்தில் நான் உணர்ந்தேன். ரோஹித் கூட சொல்லுவாங்கல்ல, ஏன் நீங்க மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக நீங்க பாடிட்டு இன்னைக்கு என்னடா சர்ச்சையில் யாருக்கும் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு பாடி அந்த வீட்டுக்கு போன பற்றி கேட்கும்போது, ஏன் யாராவது சொல்றதுக்காக நீங்க பாடிட்டு இருக்கீங்களா, நீங்க பாடவே வேணாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுவது தவறில்லை, ஆனா அந்த என்கரேஜை நம்ம வந்து ஒரு பெரிய பெருமை என்ற வலைக்குள் என்ன செய்து விடக்கூடாது, விழுத வைத்து விடக்கூடாது. அதான் சகோதரர் சொன்னாங்க, தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருமை என்ன செய்யக்கூடாது, விழுந்துக்கூடாது. தாழ்வு மனப்பான்மையும் நம்ம விழுந்து போயிடும், ரொம்ப பெருமையா இருந்து முன்ன தள்ளப்பட்டு முகங்குப்புற என்ன செஞ்சிருவோம், கீழே விழுந்துருவோம். அப்ப ரெண்டுமே என்ன செய்யுது, ரெண்டுமே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அந்த சகோதரர்கள் மூலமாக கேள்விப்பட்டேன். அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு மனம் திருப்புதலை எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். இனிமே நான் பாடினாலும் சரி, நல்லா பண்ணாலும் சரி, போராடினாலும் சரி, அதை பற்றி ஒரு பொருட்டல்ல. பாட வேண்டியது கர்த்தருடைய பாடலை கருத்தோடு பாட வேண்டியது என்னுடைய கடமை. அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் விருது கொடுத்தார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கலாம் விரும்புகிறேன். ஆண்டவர் எதற்காக நம்மளுடைய அந்த உலகத்துக்கு எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் யூடியூப்ல வந்ததுதான். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். அதிகாலையில் உன்னோடு பேச ஓடி வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாய், காலையில் பேச வந்து கடமைக்கு கூட நீ வேதம் வாசிக்கவில்லை, மாலையிலாவது பேசுவாய் என்று ஓடி வந்து மணிக்கணக்காய் பேசினாய் உன் நண்பர்களிடம், இரவிலாவது பேசுவாய் என ஆசையாய் காத்திருந்தே நீயோ உறக்கத்தில், கரம் விரித்து உயிரையே தந்தே நீயோ காயங்களையே பரிசீலிக்கிறாய், கரம் விரித்து உயிரையே தந்தே நீயோ காயங்களையே பரிசீலிக்கிறாய், என்றாவது ஒரு நாள் என்னிடம் பேசுவாய் என காத்திருக்கிறேன், நேற்று இன்று அல்ல காலகாலமாய், என்றாவது ஒரு நாள் என்னிடம் நீ பேசுவாய் என காத்திருக்கிறேன், நேற்று இன்று அல்ல காலகாலமாய், மறுபாய மகனே மகளே என்னிடம் பேச. இது உண்மையாகவே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு சகோதர சகோதரியில. மனைவி பேசுறதுன்னா நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். கணவர் 2 நாள் உண்மையோடு இருந்தா மனைவிகளுக்கு அதுக்கு மேல கவலை வந்துடுது. ஆனா என்னைக்காவது நான் பேசலைன்னா என்னுடைய ஆண்டவர் வந்து இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருந்தோமா? நமக்கு எப்ப ஆண்டவருடைய அன்பு கட்டாகுது அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் போது நம்ம ஜெபிக்கிறத முதல்ல என்ன செய்வோம், நிப்பாட்டுவோம். சாப்பிட்றதெல்லாம் நம்ம நிப்பாட்ட மாட்டோம். ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு இடையில பிரச்சனை வருது, 2 பேரும் கோபமா பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா மனைவிகள் வந்து செய்ய வேண்டிய கடமையின்படி சமைச்சு கிமைச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ வச்சுட்டு அவங்க போய் படுத்துருவாங்க. ஆனா அந்த சமைக்கிற காரியத்துல அவங்களும் குறைய விட மாட்டாங்க, சாப்பிட்ற காரியத்துல சகோதரர்கள் நம்மளும் என்ன செய்ய மாட்டோம், சரி இன்னைக்கு தான் சண்டை ஓட்டுக்குமே, இன்னைக்கு ஒரு நாளாவது மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சாப்பிடாம இருப்போம் அப்படி நம்மளும் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம், நம்ம அதை சாப்பிட்டுருவோம். ஆனா எதை முதல்ல நிப்பாட்டோம் அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை முதல்ல என்ன செய்வோம், நிப்பாட்டுவோம். இன்னைக்கு தான் நம்ம வந்து 2 பேருமே சமாதானம் இல்லை, இன்னைக்கு நம்ம பண்ற ஜெபம் என்ன கேட்க வருவது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன செஞ்சிருவோம், அந்த ஜெபிக்கிற பகுதியை கட் பண்ணுவோம். அப்புறம் வேத வாசிக்கிறத நிப்பாட்டுவோம். அப்ப ஆண்டவர் மேல் நமக்கு இருக்கிற அந்த உண்மையான அன்பு தடைபடக்கூடிய காரியம் இந்த காரியம் தான். சகோதரர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, பிசாசானவன் எப்பொழுதுமே நம்மளை பத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இடைவிடாமல் அவன் இரவும் பகலும் இடைவிடாமல் குற்றம் சாட்டி கொண்டே என்ன செய்யறானா, இந்த உங்க பிள்ளைன்னு சொன்னீங்களே, உங்க பிள்ளை எடுத்துக்க மாட்டீங்களா, உங்க பிள்ளை அந்த பழிவிடத்தில் நின்று விபச்சாரம் செய்யாத விரும்பாயாக சொல்லிச்சு, அந்த பிள்ளை தனிமையில ரூம்ல உட்காந்து பாக்குற வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்களா ஆண்டவரே, அந்த பிள்ளைதான் உங்க பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், நம்மளை குறிச்சு ஆண்டவர்கிட்ட அந்த பிசாசான் சொல்லுங்கிற ஆண்டவர் எந்த முகத்தோடு கூட அந்த பிசாசை பார்ப்பாரு. யோபுவை பத்தி அவன் குறை சொல்வதற்கு யோபுட்ட ஒண்ணுமே இல்லையே, அதே போல நம்மளை பற்றி அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும் பொழுது அப்படி ஏதாவது காரியம் நம்ம உண்டா, அல்லது உங்க பிள்ளையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே, உங்க பிள்ளை செய்யற வேலையை பார்த்தீங்களா, ரூம்ல யாரும் இல்லாத நேரத்துல, இது ஆண்களுக்கு மட்டுமில்ல பெண்களுக்கும் உண்டு. அப்ப இப்படி நாம் குற்றம் சாட்டுகிற ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த சாத்தான் முன்னாடி நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, தலை நிமிட முடியாது. நம்ம எத்தனையோ தடவை இங்க வந்து நான் அந்த காரியத்துல விழுந்துட்டேன், இந்த காரியத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது நல்ல விஷயம் தான். ஆனா அப்படியே விழுந்துட்டோம் சொல்லி எத்தனை வாலிப பிள்ளைகளை நம்ம வந்து கர்த்தருக்குள் நடத்தி விட போகிறோம். பிரதரே விழுந்துகிட்டே இருக்காரு, நம்ம இப்பத்தானே நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம விழுந்த தப்பு இல்லை அப்படின்னு வாலிப பிள்ளைகள் என்ன செய்யலாம், அதே ஒரு சாதகமான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அவ்வளவு பெரிய பிரதர், இவ்வளவு வயசான பிரதர், நான் அதுல விழுந்துட்டேன் இதுல விழுந்துட்டேன், செல்லுல வந்து ஆபாச வீடியோ பார்த்துட்டேன் இப்படி சொல்றாரு, நம்ம பாக்குறது தப்பா, வாங்கடா பாப்போம், நானே 2 பேரும் என்ன செஞ்சிடறேன், கூட்டிட்டு போயிடுறேன். இது சிரிக்கிறதுக்காக சொல்லல, ஆண்டவருடைய வேதனையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவர் வந்து ஆண்டவர் இடத்துல பிசாசா நம்ம போகும் பொழுது நம்மை பற்றி குறை சொல்வதற்கு அவன் ஒன்றுமே இருக்காது. குறைவுகள் எல்லா வீட்லையும் வார்த்தை செய்யும், கணவனுக்கு மனைவிக்கு இடையில இந்த மாதிரி பாவங்கள் விழுகிற காரியம் நாம் செய்ய வேண்டிய காரியம்.
உடனே அதை சரி செய்யணும். சாத்தான் தேவனிடத்தில் போய் இந்த விஷயத்துல உங்க பிள்ளை தப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்குள்ள நானே நேரடியா போய் ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே தயவு செய்து நீங்க மன்னிங்க. வெளிப்பட்டு 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது மனம் திரும்பாத பட்சத்துலதான் விளக்கத்தட்டை நீக்குவே சொல்றாரு. அப்ப நம்ம விழுகிறது சாத்தானுக்கு எப்ப தெரியுமோ அதே போல நம்மளுக்கு விழுந்த உடனே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும். இந்த வீடியோ பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சேன், பார்த்துட்டேன் ஆண்டவரே, அதே நம்மளுக்கு முன்னாடி போறதுக்குள்ள நாம ஆண்டவரே நான் விழுந்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி கதறி அழுது அந்த விஷயத்துல மனம் திரும்பும் போது அந்த பாவம் இயேசுவின் ரத்தத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கு, கழுவப்பட்டிருக்கு. நம்ம அந்த விஷயத்தை பத்தி ஆண்டவர்கிட்ட பேசாத இருக்கும்போது அந்த பாவம் என்ன செய்யாது, அப்படியே இருக்காது. இந்த உங்க பிள்ளை இந்த பாவத்தை செஞ்சு உங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கன்னு பிசாசு சொல்வதற்கு ஏற்றவாறு என்ன செய்யும், அந்த காரியங்கள் அமைந்துவிடும். அதனால இனி வர்ற நாட்கள் நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பிசாசை நம்மை பற்றி தேவனிடத்தில் என்ன செய்து விடக்கூடாது, குறை சொல்லிவிடக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் நடக்கணும். மறுதளித்த பேதுருவையே ஆண்டவர் அன்போடு கூட தேடி சென்றதை என்ன செஞ்சாரு அப்படின்னா, நீ என் மீது அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு 3 டைம் என்ன செய்தாரு, கேட்டார். ஆண்டவருடைய முகத்தை பேதுரு பார்த்தான், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். அதே இது யூதாஸ் காரியத்து ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை, நான்று கொண்டு செத்தான். நான் பாவத்தில் விழுவது இயற்கைதான். விழுந்த பிறகு யாருடைய முகத்தை பார்க்கிறோம், யாரை நம்முடைய மாடலாக எடுத்துக்கொள்கிறோம். யூதாஸ் காரியம் செய்ததை விட பேதுரு ரொம்ப நல்ல செயலாம் செய்யல. அதை செய்தது வேற மாதிரி, யூதாஸ் காரியம் செய்தது வேற மாதிரி. ஆனாலும் பேதுரு ஆண்டவருடைய முகத்தை பார்த்ததுனால பிரகாசம் பெற்றார்கள், யூதாஸ் காரியத்தை பார்க்காததுனால மடிந்து விட்டார். அதே போல நாம் தவறுகிறவர்கள் தான் நாம் எல்லாரும். ஆனாலும் தவறிய உடனே ஆண்டவர் எடுத்து நாம் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய பண்ண தருவார். இதுல சவால் விட்ட ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து என்னை பின்பற்றுவது போல பின்பற்றுங்கன்னு சொன்னாரு. அதே போல சொன்னது யார் அப்படின்னா பவுல். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நம்மளுடைய வீட்டுல என்ன நான் பின்பற்றுவது போல இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்று அப்படின்னு நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சக்சஸ் தான். நான் போய் என் மகன்கிட்ட நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீ கிறிஸ்துவை பின்பற்று அப்படின்னு சொன்னா விளங்கிடும் அப்படின்னு முதல் வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய லைஃப் உங்களுக்கு தெரியறதை விட வீட்டில் இருப்பவர்களுக்கு அதிகம் தெரியும். இதை யாரையும் உடைப்பதற்காக சொல்லவில்லை, இது சவாலிடுவதற்காக இந்த காரியத்தை நான் சொல்றேன். கிறிஸ்து தாமே இந்த சவாலை நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறாங்க. நேற்று தஞ்சாவூர் கொடுகையிலே அநேக வெளிச்சமான காரியங்களை குறித்து பேசுறப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்பொழுதுமே தேவன் இப்படிதான் இருக்கிறார், புதுமையானதை பேசி நம்மளை அந்த ஒரு நித்திய பாதையில நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆதி அன்பை குறித்து சகரியாப்பன் பேசினார். ஆதி அன்பு இல்லாமையே நான் எல்லா கிரியையும் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும், அப்படித்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட எல்லா கிரியும் செய்துக்கிட்டே இருந்து மனுஷன் ஆதி அன்பை இழந்து அவன் முடிவுல தேவனுடைய வருகையில காணப்படாதவனாய் போக முடியும் அப்படின்னு குறித்து இங்க பேசப்பட்டுச்சு. இப்ப ஆதி அன்பு அப்படிங்கிறது ஆழமாய் மனம் திரும்பியவங்களுக்கு தெரியும். ஆதி அன்புங்கிறது அது தேவனே நம்மளை தெரிந்து கொண்ட அன்பு. நாம போய் தேவனை தேடாம பவுல் அப்போஸ்தலன் எப்படி தேவன் சந்தித்து அவரை தனக்கண்டு தெரிந்து கொண்டாரோ அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தனக்கண்டு அவர் தெரிந்து கொள்கிறார். இப்ப அந்த நிலையில அவங்க எப்பொழுதுமே அந்த ஆதி அன்புங்கிறது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த அன்புலதான் அந்த அன்பின் நிமித்தம் தான் தேவன்கிட்ட நிறைய காரியங்களை தேவனிடத்துல பெற்றுக்கொள்றாங்க. நானும் அப்படித்தான். ஆனா அந்த அன்பு குறைவுபடுறத தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆழமான சத்தியம். ஆனா எனக்குள்ள இருக்கிற வஞ்சகத்தை பார்க்கிறேன். அந்த அன்பு குறைஞ்சாலும் கூட அதை பத்தி ஒரு அக்கறை இல்லாதவனாய் நான் செய்யறத தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். சபை கூடுறதோ, வேதம் வாசிக்கிறதோ, ஜெபிக்கிறதோ, சுவிசேஷம் சொல்றதோ எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா ஆதி அன்பு என்னிடத்துல இல்லைங்கிறத குறிச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அக்கறை குறைஞ்சு அப்படியே ஒரு சாதாரண ஒரு மார்க்க கிறிஸ்தவன் ஆயிடுறேன். அப்படித்தான் நான் உணர்ந்தேன். ஆதி அன்பு நம்ம விட்டவனா நம்ம தள்ளுபடி ஆயிடுவாங்கிற ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தம் தான் அங்கே. நம்ம என்ன வேணாலும் செய்திக்கலாம்.
அங்க ஒரு தேவ மனுஷன் பேசுறாரு. ஆதி அன்பு இல்லாதவுடைய நிலைமை என்னன்னா ஒரு பாத்திரத்தை சொல்றாரு. எனக்கு ரொம்ப அது வெளிச்சமா இருந்துச்சு. ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல கீழே வந்து தூர் இல்லை, ஆனா அதுல நிறைய நல்ல பொருட்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெபிக்கிறதையோ வேத வாசிக்கிறதையோ சபைக்கு போய் எல்லாமே கீழே போயிட்டே இருக்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசினார். ஆதி அன்பு இல்லாத நிலைமைங்கிறது பெரிய ஒரு ஒரு பெரிய துக்கமான நிலைமை தான். முடிவுல அந்த ஆதி அன்பை குறிச்சிட்டு நிறைய காரியங்களை சொல்றாரு ஒரு பிரதர். நிறைய தேவ பிள்ளைகள் பேசினாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு அந்த வாயு நிரப்பப்பட்ட ஒரு ஒரு பலூனை சொன்னார். அதுல ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்டிருக்கு. அதை விட்டா பறந்து போயிடும். ஆனா அதுல 2-3 கம்பியை வச்சு கட்டி வச்சிருந்தா அது அங்கேயே தான் கிடக்கும். 4 கம்பி கட்டி இருந்து 3 கம்பி அவுத்து விட்டு ஒரு கம்பியோட இருந்தா அது பறக்காது. இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் அது ஒப்பிடுது. தேவன் என்னை அந்த ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்திருந்தாலும் கூட பூமியில ஏதோ ஒரு காரியம் என்னை கட்டியிருந்தா நான் தேவனுடைய அந்த அந்த பரிசுத்த அழைப்புக்கு நான் செல்ல முடியல. அது என்னை கீழே தான் வச்சிருக்கு பூமியிலேயே. ஆனா அது இந்த பலூன் அந்த கம்பியை எடுத்து விட்டு என்ன செய்யும், பறந்துடும். ஆனா ஏன் பறக்க முடியல, இங்க ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் என்னுடைய ஒவ்வொரு காரியமும் என்னைய ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு தான் நான் தேவ சித்தம் செய்ய முடியாதவனா நான் மாறிடுறேன். அப்புறம் இன்னொரு காரியத்தையும் இன்னொரு அதே பாத்திரத்தை தான் சொல்றாரு. வேற வேற சகோதரர் பேசுறா, ஆச்சரியமா இருக்கு. ஒரு சென்னை சர்ச்சுக்காரர் பேசுறாரு. அந்த பாத்திரத்துக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த பாத்திரத்தின் மூடிய தேவன் திறந்து பார்க்கிறப்ப அது முதலாவது தேவனை தேடுகிறதா இருக்குமா, தேவன் அதை சந்தோஷப்படுவாரா? பாத்திரங்கிறது நம்முடைய இருதயத்தை சொல்றார். அந்த பாத்திரத்துக்குள்ள எத்தனையோ விருப்பங்களும் திட்டங்களும் எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா அது தேவனை தேடுகிற ஒரு காரியம் முதன்மையா இருந்தால் மாத்திரமே தேவன் சந்தோஷப்படுவாரு. அது இல்லாம வேறொன்று அதை முதன்மையாக தேவன் கண்டாருன்னா மிகுந்த துக்கம் அவருக்கு, ஆண்டவருக்கு மிகுந்த துக்கம். என் பாத்திரம், என் இருதயத்துக்குள்ள முதலாவது இருக்கிற காரியம் என்னவா இருக்கும்? என்னை அதிகமாய் என்னை சிந்திக்க வைக்கிற காரியம் எதுவா இருக்கும்? அது தேவனை சந்தோஷப்படுத்துமா? அது பூமிக்குரிய காரியமா இருந்துருமா? தேவனை துக்கப்படுத்தணுமா? நிறைய உதாரணங்களை தேவன் அங்கே பேசினார். வெளிப்படுத்தின விசேஷத்துல சாத்தான் சொன்னதை சொன்னார். இதோ இந்த பையன், இந்த மனுஷன் உங்களுடைய பிள்ளை என்று சொன்னீரே ஆண்டவரே, இவன் தன் வீடுகளில் பாருங்க மனைவிட்ட பேசுற விதத்தை அப்படின்னு தேவனிடத்துல சாத்தான் குற்றம் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையும் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் சாத்தான் குற்றம் சாட்டுகிறதுக்கு ஏதுவான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? அப்படி வாழ்ந்தோம்னா மனம் திரும்பணும்னு சொல்ல. என் வாழ்க்கையில் எத்தனையோ விதத்தை சாத்தான் குற்றம் சாட்ட முடியுமே. அப்படிப்பட்ட ஒரு புத்தீனமான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அங்கே பேசின வார்த்தைகள் நிறையா எனக்கு உற்சாகத்தை தந்துச்சு. உண்மையிலேயே அந்த தேவ மனுஷன் சொன்னதை போல எப்படி ஒரு புருஷனானவனுக்கு ஒரு மனைவி ஒரு நம்பத்தக்கவங்களாய் 100% நம்பத்தக்கவங்களாய் இருக்கணுமோ, அதே போலதான் தேவனிடத்திலும் நம்ம 100% நம்பத்துக்குரியவங்களா இருந்தாலும் மாத்திரமே தேவன் இதை அங்கீகரிப்பார் என்று சொன்னார். அதுக்கு உதாரணம் என்ன சொன்னார்னா, தேவன் என்னை எப்படி நேசித்தாரோ அப்படியே நான் அவரை நேசித்தால் மாத்திரமே அவர் என்னை அங்கீகரிப்பார். பயங்கரமான ஒரு நடுக்கம் தான் எனக்கு. தேவன் என்னை எப்படி முழுமையாய் தன்னை பலியாக கொடுத்து என்னை நேசித்தாரோ அதே நேசத்தை நான் அவருக்கு செலுத்தினால் மாத்திரமே அவர் என்னை தெரிந்து என்னை ஏற்றுக்கொள்வாரே ஒழிய அதை விட கொஞ்சம் குறைஞ்சிருந்தால ஒரு அன்பு என்னிடத்தில் இருந்தா கூட அதை நான் தள்ளுபடி ஆயிருவேன் அப்படின்னு பேசினார். அதுக்கு என்ன வேணும்னு தேவ மனுஷன் பேசுறாரு. சுத்த இருதயம் அப்படின்னு பேசினார். சுத்த இருதயம் நம்ம இடத்துல இருக்க மாட்டா, என்னிடத்தில் இருக்க மாட்டா பார்த்தா உண்மையிலேயே பயமா தான் இருக்கு. சுத்த இருதயம்
இருக்கும்போது மாத்திரம்தான் தேவன் அந்த அவருடைய அன்பை அங்கே அங்கே ஊற்றுவார். நம்ம எத்தனையோ உலகப்புறமான காரியத்தையும் நம்மளுக்கு பாதகம் செய்தவங்களுடைய காரியத்தை எல்லாம் இருதயத்துல வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு நம்ம தேவனை ஆராதிக்க சாத்தான் நம்மளை என்ன செய்யறான், அப்படி நம்மளை வஞ்சிக்கிறான், பழக்கி வைக்கிறான். எத்தனையோ கசப்பு, வைராக்கியம், பூமிக்குரிய காரியம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தேவனை நான் ஆராதிப்பேன். அங்கே சுத்த இருதயம் இல்லாதனால தேவனுடைய அன்பு நம்மள தேவன் அவருடைய அன்பை நம்மள ஊற்றாம இருக்கிறாரு. பிரியமான இதனையும் கேட்ட பிறகு என் வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கிறேன். நான் தேவனுடைய ஆலோசனை கேட்காம நிறைய காரியத்தை நானா செய்து பாரம் சுமந்து தவிக்கிறேன். ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இதுல எல்லாம் எப்படி நான் விடுதலை ஆகி சுத்த இதயத்தை காத்துக்கிற முடியும் ஆண்டவரே? இதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிற பயம் வர்றப்பதான் எனக்கு ஆதி அன்பை குறித்து தேவன் பேசினார். நீ உலகத்துக்குள்ள இருக்கிறப்ப, துன்மார்க்கனா இருக்கிறப்ப, அக்கிரமக்காரனா இருக்கிறப்ப, தேவ செய்தி உன்னை நோக்கி வர்றப்ப நீ என்ன செஞ்சாத அப்படியே கீழ்ப்படிஞ்சு உன்னுடைய சொந்த ஊர்ல நீ அப்படியே சாட்சியா வாழ்வேன் என்று உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? அப்ப முழுக்க துன்மார்க்க அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவனுடைய நற்செய்தி உன்னிடத்துல வந்த உடனே நானும் இதே போல வாழ்க்கை ஆண்டவரே அப்படின்னு நீ விசுவாசித்து வந்தையே, அதுதான் தேவன் தந்த அன்பு. அதுதான் தேவன் மேல தேவன் தந்த உனக்கு விசுவாசம். அப்படி வந்த உனக்கு தேவன் சப்போர்ட்டா இருந்து, தேவன் உனக்கு உதவியா இருந்து, அப்படிப்பட்ட கிரியை உன் மூலம் நடக்கும்படி தேவன் செய்தாரே, அப்ப அந்த விசுவாசம் இப்ப எங்க? தேவன் அப்படிதான் பேசினாங்க. அந்த விசுவாசம் இப்ப எங்க? இப்ப நீயும் முற்றிலும் எல்லா விதத்திலையும் கொடமடைஞ்சு நீ தேவனுக்கு சாட்சியா வாழ முடிக்கிற நம்பிக்கை ஏன் இல்லாம போகுது? அப்படின்னா நீ தேவனிடத்துல ஆதியில பெற்ற அன்பை நீ விட்டாய். அதனால நீ உன்னுடைய ஆதி அன்புக்கு திரும்பு. தேவன் அருமையான காரியங்களை தேவன் பேசினார். என்னுடைய நடக்கையில நான் அஜாக்கிரதையா இருந்து தேவனை ஆராதிக்க முடியும். தேவன் என்னைய எல்லா விதத்திலையும் தேவனும் பார்க்கிறாரு, சாத்தானும் பார்க்கிறாரு. தேவன் அவர் பார்க்கிறது போல சாத்தான் பார்க்கிறார். சாத்தான் குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லாதவங்களாய் நாம் இருந்தோமானால் உண்மையிலேயே பாக்கியவான்கள். சாத்தான் குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லாதவனா இருக்கணுமா? அதுதான் முடிவு நம்முடைய வாழ்க்கையில. சாத்தான் நம்மிடத்துல தேவனிடத்துல போய் குற்றம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கணும். என் பிள்ளைகளை எப்படி கடிந்து கொள்கிறான், முரட்டாட்டத்தோடு கடிந்து கொள்கிறான், எரிச்சலோடு கடிந்து கொள்கிறான், ஏதோ ஒரு காரியம் மனைவியை ஏதோ ஒரு விதத்துல கசந்து கொள்கிறான், எதையுமே தேவனிடத்துல போய் குற்றச்சாட்டாய் சாத்தான் சொல்லாத அளவுல நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு வாழ்கிற வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் சாத்தியம். நமக்கு எல்லாருக்கும் சாத்தியம் தான் இங்கே தேவ பிள்ளைகளோட பேசினேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் தந்துச்சு. இயேசு கிறிஸ்து தேவனிடத்துல அந்த பிதாவின் அந்த அவருடைய அன்புல நிலைச்சிருந்ததுனாலதான் நம்மை போல மனுஷனாய் வந்து அவர் ஒரு சாட்சியான ஒரு ஜீவியம் செய்யும்படி சாத்தான் குற்றச்சாட்ட முடியாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ முடிஞ்சிச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நானும் தேவன் இல்லாத ஒரு வெத்து ஓட்டம் தான் ஓடிருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். ஏதோ நம்முடைய அறிவு கலந்து தேவனை ஆராதிக்க நான் பழகிக்கிட்டேன். என்னுடைய புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் கலந்துக்கிட்டு தேவனை ஆராதிக்க நான் கற்றுக்கிட்டேன். உண்மையிலேயே சுத்த இருதயத்தோடு தேவனிடத்தில் அந்த அன்பு, தேவ அன்பு ரொம்ப வெளிச்சமா இருக்கு. தேவன் என்னை நேசித்தது போல நானும் அவரை நேசிக்கணும். அப்படி நேசிக்கலைன்னா என்னுடைய அன்பு ஒரு பொய்யான அன்பு. நான் தேவனிடத்திலே அன்பு கூறுவேன் சொல்வது அது பொய்ங்கிறத நான் தேவன் என்னை உணர்த்தினார். என் வாழ்க்கை நான் எவ்வளவு ஒரு அக்கறையற்றவனாய், ஒரு சீரியஸ் இல்லாதவனாய் நான் வாழ்ந்திருக்குங்கிறத நான் அந்த நாளில் உணர்ந்தேன். எவ்வளவாய் நான் ஒரு கவனமுள்ள வாழ்க்கை வாழணும். நான் ஒருத்தரை குறித்து உணர்ந்தேன். அப்படி நான் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனால் மன்னிப்பு கேட்கல.
அட, இந்த நேரத்தில் மறுபடியும் தேவன் எனக்கு உணர்த்தினார், அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிப்பு கேட்கணும்? இப்படி கிராமத்துல வந்து எங்களுக்கு ஒரு திருமண காரியம் நடக்கிறப்ப அவங்கள அந்த திருமணத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு வந்து, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, எல்லா ஊர்லயும் கேட்டு விசாரிச்சு பார்த்தாங்களாம், அவங்களாம் சர்ச்சுக்கு போறவங்களாம் பண்டிகை வரி கொடுக்குறாங்க, சர்ச்சு வரி கொடுக்குறாங்க, நீங்க மட்டும் என்ன கொடுக்க மாட்டேங்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க, நீங்களும் கொடுத்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே. நான் சொன்னேன், அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்படியானா உனக்கு ஊர் வேணுமா அல்லது உன் சொந்தம் வேணுமான்னு கேட்குறாங்க. கிராமத்துல இருந்து நான் என்ன சொல்ல, நீ எதை வேணாலும் சொல்லிக்கோங்க, சொந்தம் வேணும்னா சொந்தம் வேணும்னு சொல்லுங்க, கிராமம் வேணும்னா கிராமம் வேணும்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு எரிச்சல் ஆவியோட நான் சொல்லி முடிச்சிட்டாங்க. நீங்க அந்த கிராமம் வேணும்னா அங்க போங்க, அவங்க டெய்லி உங்களுக்கு வந்து காலை எழுந்திரிச்ச உடனே உங்க வீட்டுக்கு தேவையான சோறுக்கு தேவையான படியெல்லாம் அளந்து அரிசி ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுப்பாங்க, சமைச்சு சாப்பிடுங்க. நான் சொல்ற விதம் என் மனுஷியும் கலந்ததா இருந்துச்சு. இனிமே நீங்க எனக்கு தேவையில்லை எல்லாரும் அப்படிங்கிற ஆவியோடு நான் பேசுவதை போல உணர்ந்ததுனால அவங்க என்கிட்ட அதுக்கடுத்து பேசுறதே இல்லை. எனக்கு நேற்றைய தினத்துல உணர்த்தப்பட்டேன், இவங்களை வச்சுதாப்பா நான் உன்னை வந்து என் சாயலுக்கு மாத்த விரும்புறேன், இவங்களை முற்றிலுமே வேணான்னு நீ உதறி தள்ளி விட்டு ஓட பாக்குறியே. பாடல் படிச்சது போல என்னைய சுத்தப்படுத்துங்க, என்னுடைய அந்த களிம்பெல்லாம் நீக்கி விடுங்கன்னு சொன்னது போல நம்முடைய களிம்பெல்லாம் நீக்கிறதுக்கு இவங்க தானே, இவங்களை தானே தேவன் கருவியா பயன்படுத்துறாரு. நம்முடைய பக்கத்து விட்டாரையும் அந்த விட்டாரையும் கிராமத்தாரையும் துன்மார்க்கரையும் தானே பயன்படுத்துறாரு. அதே வேணாம்னு சொன்னா என் களிம்பு எப்படி நீங்கிறது? தேவன் உணர்த்தினார், நீ மனம் திரும்ப அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு. நிச்சயமா நான் மன்னிப்பு கர்த்தர் எனக்கு இறக்க செய்வாராக. நம்ம எல்லாருமே அப்படி அழிம்பு நீங்க நான் பிரயாசப்பட்டோம்னா அப்படி சொந்த கிராமத்துல சுத்த பொண்ணாய் நான் விளங்கிடுவோம். அல்லேலூயா, ஆமென். தஞ்சாவூர்ல நிறையா பேசினதுல உணர்வுடைந்தது நிறைய பேசினாங்க. தேவனுடைய வார்த்தையை பரிமாறிக்கொள்றவர்கள் தேவனுடைய ஆவியில தேவனுடைய மகிமைக்காக நாம் செய்யணும்னு சொல்லி 1 பேதுரு 11 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் கிழக்கின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களில் உண்டாயிருப்பதாக. அங்கே அவர் பேசும்போது நீங்க சபையில பொறுப்புள்ளவளா இருக்கீங்க, தேவனுக்கு ஊழிய செய்கிறவளா இருக்கீங்க, ஆனா நீங்க எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், தேவ ஆவினால நீங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நிறைய வசனங்கள்ல இதுல 1 வசனம் எப்படின்னு, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. அப்போ நாம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். பாருங்க, அந்த இன்னொரு சகோதரர் பேசும்போது பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கேயர், நாமளும் அந்த வார்த்தையை கேட்கறது மூலமா நாமளும் எப்படிப்பட்டவர்களா நம்ம வந்து தேவ பலத்துக்காக தேவ மகிமைக்காக நாம் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்றோம், எப்படி பேசுறோம், எப்படி நடக்கிறோம் அப்படின்னு நம்ம அதை தியானிக்கணும். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 2 அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தேவ பலத்தோட செய்யணுங்கிற அந்த வார்த்தைக்கு உகந்ததா இருக்கு. அதுல 2 அதிகாரத்துல
இப்படி வருது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். அதான் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல சகோதரி 2ல வாசித்தாங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்கு தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. என்ன அவர் சொல்றாரு? அப்ப நம்ம என்ன கேட்டோம்னா, நீங்கள் போதித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய பலத்தோட செய்யணும், தேவன் மகிமைப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டது போல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, மிகுந்த சுவிசேஷத்தை எப்படி எழுதுனா தேவ பலத்தோட தேவ தைரியத்தோட அநேக விதமான போராட்டம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக விதமான போராட்டம், நிந்த, அப்படி மத்தியில நாங்க என்ன செஞ்சோம்னா தேவனுடைய சுவிசேஷத்தை தேவ பலத்துல தேவ தைரியத்துல பேசணும் அப்படின்னு தைரியத்தோட கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த தைரியமான அந்த சுவிசேஷம், அந்த போதனை ஒருபோதும் மனுஷனை கவர்ச்சிக்கிறதா இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி 3ல எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துரு ஆசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாகவும் இருக்கவில்லை அப்படின்னு 4ல எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்க இந்த மேன்மையான நிச்சயமான வாழ்வு தரக்கூடிய இந்த வார்த்தையை தேவன் சாதாரண ஒரு மனிதன் கொடுக்கும் போது அந்த மனிதனை அவர் என்ன செய்யறாருன்னா சோதிச்சு பார்க்கிறார். 4ல போட்டு எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாக தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷனுக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கும் பிரியமுண்டாக பேசுகிறோம். அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், தேவன் சோதித்து பார்த்தார். இந்த உலகத்துல உலக வாழ்வையோட உலகத்துல பிசாசினுடைய ஆலோசனைப்படி அவனுடைய இச்சையின்படி செய்து நித்திய ஆக்கினைய அடையக்கூடிய இந்த ஜனங்களை ரட்சிக்கணும், ரட்சிக்கணும். பூமியிலேயே அவர்கள் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று வாழணும், அவர்கள் நித்தியமான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்ப அப்படிப்பட்ட வார்த்தைய தேவ வார்த்தைய பெற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் மற்றவர்களை கட்டவிழ்த்து விடுவதற்கு இவன் தகுதியானவனா? அப்போ தேவன் என்ன செய்றாரு? சோதித்தருகிறார். அவர் என்ன சொன்னா, என்னை உத்தமன் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு பவுல். அவரை சோதித்தருகிறார்னு போட்டிருக்கு. எங்களை சோதிக்கும் போது அவர் என்ன செய்றாருன்னா, என்னை உத்தமன் என்று கண்டார்னு போடுறார். அந்த வார்த்தை அப்படி வருது. தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே இந்த வார்த்தைய எனக்கு என்ன கொடுத்தாரு. அப்போ நம்ம போதிச்சாலும் சரி, அப்போ நம்ம வீட்டில் வாழ்றதும் சரி, நம்ம தெருவில் வாழ்றதும் சரி, நம்ம எங்கே வாழ்ந்தாலும் கிறிஸ்துங்கிற நாமத்தை நம்ம தரிச்சிருக்கிறோம். அப்ப தேவனும் நம்மளையும் சோதித்து அறிவார். அப்ப நம்மளை சோதித்து அறியும் போது நம்ம எப்படி இருக்கோம்னு நம்மளை நிதானிச்சு பார்ப்போம். இவரும் எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியும். 5ல உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாட்சி! மனுஷன் சாதாரண மனிதன் சொல்ல முடியுமா? என் வாழ்க்கை, என்னுடைய பிரசங்கம், என்னுடைய நோக்கம் கபடம் உள்ளதா இல்ல, இச்சை உள்ளதா இல்ல, பொருளாசை உள்ளதா இல்ல, தேவனே சாட்சி. அப்படின்னா இது சொல்றதுக்கு எவ்வளவு தில்லு வேணும். தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஒரு மனிதனை குறித்து, சாதாரண ஒரு மனிதனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கறதுல அவளை எளிதான காரியமா? தேவனே சாட்சிங்கிறார். நாங்கள் 6ல நாங்கள் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமா இருக்கக்கூடியவர்கள், ஆனாலும் உங்களிடத்தில் மற்றவரிடத்திலாக மனுஷனால் வரும் மகிமையை நாங்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர்லாம் ஒரு இடத்துல அவர் சப்பானியை அவர் சோமாக்குற ஒரு காரியம்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர்கள் 14 எடுக்க வேண்டாம். அப்படி நிறைய இடங்கள்ல அவர் அற்புதமான காரியங்கள்லாம் செய்வார். அப்போ பிறந்த முதல் ஒரு மனிதன், நடக்காத ஒரு மனிதன் சுகமான எல்லா ஊர் மக்கள் எல்லாரும் மாலையை தூக்கி போட்டு அவருக்கு மாடு வெட்ட போவாங்க. படிச்சிருக்குமா இல்லையா? ஐயோ ஏன் இப்படி செய்து சட்டையை கிழிச்சுக்கிட்டு, உங்களை போல சாதாரண மனிதன் தானே, சாதாரண மனிதன் தான் அப்படின்னு சொல்லி இப்ப மனுஷனுடைய மகிமை அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
அப்போ இதெல்லாம் பெரிய, இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு உரியவர்கள். இவர்கள் தான் மற்றவர்களை காப்பாற்ற முடியும். அப்போ பாருங்க, நம்மளையும் அதுல ஒப்பிட்டு பார்ப்போம். 7ல உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல, அப்படி போட்டு தாய் தன் பிள்ளைய காப்பாற்றுகிறது போல, தாய் பால் கொடுக்கும் போது பால் கொடுக்கிற அந்த தாய் தங்களை உருக்கிதான் என்ன செய்யறாங்க, பால் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு அவ்வளவு அக்கறையா இருக்கிறாங்க. அந்த ஒரு தாயின் காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்போ அது போல அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆவி உடையவரான அவர் இருக்கிறார். எவ்வளவோ பிரயாசம். 8ல பார்க்கிறோம், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் என்ன செஞ்சோம், மனப்பூர்வமா இருக்கோம். உயிரையும் கொடுக்க கூட மனமா தரணும்னா அப்பெல்லாம் இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அவர் என்ன, அவர் சாதாரண ஒரு மனிதன், ஒரு அதிகாரத்தை விரும்புகிற மனிதன், அதிகாரத்தை பெற்று துன்மார்க்கமா அநீதியா பரிசுத்தவான்களை கலகம் அடிச்சு கொள்றதுக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்ற மனுஷன், அந்த அளவுக்கு ஒரு இழிவான மனுஷன். அவர்கள் தேவனுக்கு பயனுள்ள மனிதன் அல்ல, உலகத்துக்கும் பயனுள்ள மனுஷன். அப்படி மனிதனை தான் தேவன் எடுத்திருக்கிறார். அப்படி மனிதன் அவர் போய் நிருபத்தை கேட்டு அந்த அதிகாரத்தை வாங்க உள்ளவர். ஆனா அப்படி மனிதன் எப்படி மனிதன் ஆயிட்டாரு, எப்படி மனிதனா மாறிட்டாரு. தேவனுக்கு என்று தன்னைய 100க்கு 100 ஒரு சகோதரர் இப்படி பேசினார். நம்ம கேட்க அருவருப்பா இருக்கு, ஆனாலும் அதுல மெய்ப்பொருள் இருக்கு. ஒரு 100க்கு 100 தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்காத இடத்துல தேவன் வாசம் பண்ணவே மாட்டாருங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு, நமக்கு கேட்க அருவருப்பா இருக்கு. வருஷத்துல 365 நாள் 365 நாள் உங்களோட வாழ்ற மனைவி 5 நாள் நான் வேற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வாரேன்னு சொன்னா அது விடுவீங்களான்னு கேட்டேன். இது கேட்க அபாசமா இருந்தாலும் அது சுருக்குன்னு குத்துறது போல இல்லை. நாம் அந்த உலகத்துல அப்படி வாழ்ந்து ஆமா என்ன சொன்னா அநேக நேரம் உலகத்தோட உலகத்தின் இச்சைகளோட உணவாடிட்டு தேவனை அதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுபோல 9 சொல்றாரு, சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்கள் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தம் நீதியும் பிழையின்மை நடந்தோம் என்று நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இது எவ்வளவு பெரிய வார்த்தை, இது எவ்வளவு பெரிய வார்த்தை. உங்களுக்குள்ள நாங்க வாழ்ற போது, உங்களுக்குள்ள நாங்க சஞ்சரிச்சிருந்த போது எவ்வளவு பரிசுத்தமான நடத்தை இருந்துச்சு, எவ்வளவு நீதி இருந்துச்சு, பிழை இல்லாதபடிக்கு வாழ்ந்தோம். நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இதை நாம சொல்ல முடியுமா? இது எவ்வளவு பெரிய சவால். நம்ம வீட்டுல சொல்ல முடியுமா? பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? ஊர்க்காரங்கிட்ட சொல்ல முடியுமா? நம்ம வாழ்ற கிராமத்துல உங்கள் மத்தியில நான் அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்துருக்கிறேன், எல்லா விஷயத்திலும் நீதி உள்ளவனா இருந்திருக்கிறேன், கிராம மக்களே நீங்க எல்லாரும் என்னை அறிவிங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கிராமத்துல நம்ம வாழ்ற சூழ்நிலத்துல இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா? நம்ம பள்ளிஸ்தலத்துல சொல்ல முடியுமா? நமக்கு வேலை பார்க்குற இடத்துல சொல்ல முடியுமா? உலக மக்கள் நம்மளோட சம்பாஷணை பண்ணி வேலை பார்க்குற இடங்கள்ல நம்முடைய சம்பாஷணைகள்லாம் எப்படி இருக்கும்? அதுல பரிசுத்தம் இருக்குமா? அதுல உண்மை இருக்குமா? நிறத்துக்கு அவங்களோட சேர்ந்து நாமளும் சம்பாதிச்சுட்டு சபைக்கு வரும்போது மாத்திரம் அப்படின்னா நமக்கு அந்த தேவ ஆவியானவர் இருந்தால் ஒழிய இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. தேவனுடைய ஆவி இருந்தாதான் என்ன செய்ய முடியும்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தவறு பண்ணாலும் ஒரு நம்ம சறுக்குமே நமக்கு என்ன செய்யணும், உடனே டக்குன்னு குத்திடும், சுருக்குன்னு அடிச்சிடும். நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இதெல்லாம் ஒரு சவால் விடுகிற வார்த்தை. இயேசு கிறிஸ்து சொன்னது போல, என்னை உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி ஆண்டவர், அவர் தேவ மனுஷன், பரிசுத்தாவி பிறந்தவர் தேவன், அவர் சொல்லலாம். ஆனா உங்களை போல என்னை போல சாதாரணமா பித்தாட்டம் பண்ணுகிற, முரட்டாட்டம் பண்ணுகிற, கலகம் பண்ணுகிற, அடிக்கிற, கொலை பண்ணுகிற இப்படிப்பட்ட ஒரு இழிவான மனிதன், அப்படி மனிதன் இந்த அளவுக்கு தேவனும் சாட்சி, ஜனங்களும் சாட்சி, எவ்வளவு பிழையின்மை இல்லாம நடந்தோம் என்று. இதெல்லாம் சவால். இது ஒரு வாழாத, ஒரு தேவ ஆவி பெறாத ஒரு மனிதன் 100க்கு வர முடியுது.
ஆக நம்மள அப்படி சொல்ல முடியுமா? நம்ம தேவனுடைய ஆவியில நம்ம அப்படி வாழ்றோமா? 100க்கு 100 நம்மளால வாழ முடியலங்கிறது இருந்தாலும் கூட அதை தவறுகிற போது சரி பண்ணக்கூடிய அந்த ஆவி இருக்கா? உடனே சரி பண்ண, உடனே சரி. ஒரு சரி செய்யற மனிதர்களை வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல போறது கிறிஸ்தவம் தான். நம்மகிட்ட சாரி சொல்லிடுவார், மன்னிப்பு. அதெல்லாம் சாட்சி. இதெல்லாம் பெரிய ஒரு நமக்கு சவால் எடுக்கிற வாழ்க்கை, கடுமையான ஒரு இது. நம்ம வந்து ஐயோ இது பாரமான வாழ்க்கை அப்படின்லாம் சொல்ல முடியாது, யாரும் போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை போல சாதாரண மனிதர்கள் நினைக்கிறாங்க தேவனோட வாழ்கிறார்கள், வாழ்ந்த நிருபமா இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. அதனால நம்ம மறுதளிக்க முடியாது. என்னோட நிலைமை தெரியும், அதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. 11 சொல்றாரு, நம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறேன். வாழாத மனிதன் எச்சரிக்கையெல்லாம் பண்ண முடியாது, எச்சரிக்கையெல்லாம் பண்ண முடியாது. அவர் எவ்வளவு ஒரு கவனம் உள்ளவராக இருந்தார். 13 போட்டிருக்காரு, நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற அது உங்களுக்குள்ளும் என்ன செய்து பலன் செய்து அப்படிங்கிறது. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள என்ன செய்து பலன் செய்து. அப்போ இது எப்படிப்பட்ட இதெல்லாம் சவர் வின்சன் பகிர்ந்திருக்க காரியம். இது நம்மளை குறித்த காரியங்கள் எப்படி இருக்கு? நிதானிச்சு பார்ப்போம். தேவ வசனத்தோட நம்மையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம எப்படிப்பட்ட ஆவி உடையவளா இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் இவர்கள் மெய்யான தேவ ஆவி உள்ளவர். இதுக்கு மாறா இருக்கிறது தேவ ஆவி. அவர்கள் சொன்னார் 2 வருஷம் பரிசுத்தர் தான். 2 ஆவி தான் உலகத்தில் இருக்கு. ஒண்ணு கிறிஸ்தவத்துல பாபிலோன், இன்னொன்னு எருசலேம். எருசலேம் சபைன்னு பாபிலோன் சபைன்னு அப்படி ஒன்றும் பிரிவினை ஒன்றும் கிடையாது உலகத்துல. ஆவி வாழாம இருந்துகிட்டு தேவனை எல்லா விதத்திலையும் துதிக்கிறது, ஆராதிக்கிறது, வசனம் வாசிக்கிறது, பிரசங்கம் பண்றது, பாட்டு படிக்கிறது. நம்ம எந்த சண்டே ஸ்கூலா இருந்தாலும் சரி, வாலிபலுக்கு எடுத்தாலும் சரி, எல்லாம் நேர்த்தியா இருக்கும். வாழ்க்கையாய் முற்று மாறா இருக்கும். அதுதான் பாபிலோன். சுட்டரிக்கப்படும். நம்ம அப்படித்தான் ஒண்ணுல ஒண்ணு இப்படி இருப்போம், ஒண்ணுட்டா அப்படி இருக்கும். நம்ம யாரா இருக்கோம்ன்றத நம்ம நினைச்ச வேண்டியது, நிதானிக்க வேண்டியது. அப்படி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள், அதாவது நம்ம இந்த அப்போஸ்தலனுடைய பவுல் இந்த தீர்க்கதரிசனமான இந்த வார்த்தை, ஒரு தேவ மனிதன், ஒரு உத்தமன், இப்படிப்பட்ட மனிதன் எங்கு சென்றாலும் உணர்த்திக்கப்படவும், அவர்கள் மற்றவர்களை உயிர்ப்பிக்கப்படவும், மற்றவர்களை தட்டி எழுப்பக்கூடிய அந்த ஆவி உள்ளவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ள ஒரு சபையில நாம் அப்படி கேட்கிறவளா இருந்தால் என்ன செய்யணும்? உயிரடைவாகணும். ஏன்னா பேசுகிறவரு வாழணும். தேவனுடைய மகிமைக்கென்று நாம் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், நாம் பாடினாலும் சமைத்தாலும் பிரசங்கம் பண்ணாலும், நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யும் போது தேவன் அதை ஆசிரியக்கிறார். அதை கேட்கிறவர்கள் உயிரடைகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம 1 கொரிந்தியர் 14:25 அப்படி இது சரியா பண்ண முடியாது. காமிச்ச வசனம் 1 கொரிந்தியர் 14:25. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் 25 அவனுடைய இருதயத்தின் அந்தரங்களும் வெளியரங்கமாகும். அப்ப இப்படி அப்படி தேவன் அப்படி வாசம் பண்ணுகிற ஒரு சபையில வார்த்தையில் அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யுமா? படிக்க அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அப்ப தேவ ஆவி உள்ள சபை, தேவ ஆவி உள்ள ஒரு சகோதரன் சகோதரி, அந்த வார்த்தை வரும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த இருக்கிறவர்களை உணர்த்திக்கும். வாழாம பேசுறது ஒன்றும் செய்யப்படுறதில்லை. வாழாம வேத அறிவு எடுத்து பேசும்போது அது என்ன மூளைக்கு போயிட்டு தலைக்கு போயிட்டு தலையாட்டிட்டு அப்படியே போயிட்டு. ஆனா வாழ்ந்து தேவ ஆவியில நிறைந்து வாழ்ந்து தேவ தீர்க்க தரிசனம்ங்கிறது அந்த வார்த்தை அப்படி பேசும்போது என்ன இருக்கிறவர்களையும் வேலை செய்ய, இருக்கிறவர்களையும் மாற்றணும். இந்த வார்த்தை அப்படி இருக்கு. நிறைய காரியங்களை சொன்னாலும் அதுல
அந்த வார்த்தை கேட்கிறவர்கள், அந்த தீர்க்க தரிசனம்னு 24 எல்லாரும் தீர்க்க தரிசனம் அப்படின்னு போட்டிருக்கு. 25 அவர்களுடைய இருதயம் அந்தரங்கம், இருதயத்தில் எப்படி மாறுறோம், எப்படி மாய்மாலமா இருக்குங்கிறத நினைச்சு அதை நினைச்சுமா வெளியங்கமாக்குமா, அவங்களுக்குள்ளே உணர்த்துமா, அவர்கள் மனம் திரும்ப செய்யுமா. தேவனம் முகமுப்பட விழுந்து, ஆண்டவரே நீர் இருக்கிறீர், என்னோடு பேசுகிறீர், ஆண்டவரே என்னை நான் ஆண்டவரே மனம் திரும்புகிறேன், நான் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் ஆண்டவரை செவி தருகிறேன் அப்படின்னு முகமுப்பட விழுந்து ஆராதித்து தேவன் நீங்க மெய்யாகவே நீர் இருக்கிறீர். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியா இருக்கு. அப்போ நம்முடைய ஊர்ல நம்மளால எத்தனை பேர் நம்மளெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கிறதும் இல்லை, போட்டும் பரவாயில்ல, ஆனா நம்ம வாழுகிறது உறுதியாகணும். இல்லைன்னா என்ன சொன்னா கடைசியில் ரிஜெக்ட் ஆயிடும். 8 பாருங்க, அப்போஸ்தலர்கள் 8 இது அங்க உள்ள 8 அவர் பூமியில் இருக்கும் போதும் பெரிய ஆள் தான், கனத்தை விரும்புகிறவர் தான், எல்லாரும் பெரிய மனுஷன் சொல்லணும், அவரா அப்படின்னு சொல்லணும், அப்படி ஒருத்தன் இருந்தான். சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே வசனத்தை சொல்லுங்க பிரதர். 8:9 சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பிரதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றங்களை குறித்து உலகத்தில் இருக்கும் போதே பெரிய ஆள் தான். மனுஷனுக்கு முன்னாடி மாயமா தந்திரமா தன்னைய அந்த மாய வித்தையெல்லாம் நமக்கு வேணாம், விட்டுருவோம். மனுஷன் முன்னாடி பேரு, மனுஷன் முன்னாடி ஒரு நல்ல பேரை வாங்கணும், அவருக்கு பேர் வாங்கணும், அவருக்கு பேர் வாங்கணும். ஆனா கிறிஸ்துக்குள் வந்த பிறகு கூட அந்த ஆவி என்ன செய்யல போல, அவர் ஞானசானமா எடுத்துட்டாரு. அந்த சீமோன் நினைச்சாரு ஞானசானம் எடுத்துட்டாரு, ஞானசானம் எடுத்தாலும் கூட ஞானசானம் எடுத்துட்டாருன்னு போட்டுக்குன்னா 13 போட்டு சீமோனும் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். சமாரிய தேவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள இருந்தாலும் அவர் ஆவியை என்ன செய்யல, மாறவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை, தேவனுடைய வழிகளை அவர் அறியவும் இல்லை. ஏதோ ஒரு பிரமிப்புல அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். நம்ம பண்ற போடி சக்தியை காட்டில இவர்கிட்ட கொஞ்சம் ஒரிஜினல் சக்தி இருக்கு. யாரு? பிலிப். அப்படி அவனுடைய காரியத்துல பிரமித்து உணர்ச்சி வசப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தான். ஆனா அங்கே அபிஷேகம் பெறுவதற்கு பேதுனால அபிஷேகம் பெறும்போது என்ன செய்யணும், அந்த பணத்தை கொடுத்து இன்னும் அவர் அது நான் எவன் கை மேல வச்சாலும் என்ன செய்யணும், ஆவி வரதான் எனக்கு பேர் வரும். அப்படி அப்பன்னா அது போலதான் அவன் சபைக்குள்ள இருந்தும் கூட கடைசியில் என்னன்னா தேவனாலதான் அவர் சபிச்சார். 21 உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த தேவனுடைய வாழ்வுல அந்த விஷயத்துல உனக்கு எந்த பங்கும் இல்லவே இல்லை. 21 போட்டு உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துக்குணத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை மன்னிக்கப்படாமல் ஈஸியா இல்ல, ஒருவேளை. ஏன்னா நீ திட்டம் தேவனை குறித்த உணர்வு இல்லை. உலகத்தில் எப்படி வாழ்ந்தியோ அதே போலதான் சபைக்குள்ள வந்த பிறகு அதேதான், அதே முரட்டாட்டம் தான், அதே கலகம் தான், அதே எதிர்த்து நிக்கிறது தான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அதே எழுத்து நிக்கிற அந்த முரட்டாட்டாதி. அப்போ நீ தேவனுக்கு நேரம் உன் இருதயத்தை செம்மையாக்கலடா, நீ என்ன செய்யனா அப்படியே போயிடுவ, நீ கடினப்பட்டு அப்படியே அதே நிலையில போயிடுவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபமான வார்த்தையை தான் பேதுரு சொல்ற. பணமும் புகழும் பேரெல்லாம் உன்னோட கூட இதை சேர்ந்து அழிஞ்சு போகும். யாரெல்லாம் தேவனுடைய நாமம் மைமைக்கென்று என்னைய ஒரு பொருட்டு இல்லை, என் பேர் இருந்து இருக்கிறா அப்படின்னா பிரச்சனை இல்லை, என்னை எப்படி வேணாலும் பூசிருக்கிறா, அது ஒரு காரியமே கிடையாது. ஆனா தேவ நாமம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மையப்படுத்தணும். அதுக்கு என்ன பிரயாசம் பண்ணணும்,
எனக்கு எனக்கு பேர் முக்கியம் இல்லை. அப்படி நம்ம நினைப்போம் சொன்னா அது நமக்கு பெரிய பாதுகாப்பு, அதுதான் ரட்சிக்கும். எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கு செய்யும். அப்போ நம்ம அப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவன் சொன்னா நம்மளை யாரும் வீழ்த்தவே முடியாது. அல்லேலூயா. யாருமே நம்மளை நினைக்க முடியாது, வீழ்த்தவே முடியாது. ஆனா நம்ம செம்மையா இல்லாம போனா, அப்போஸ்தலன் பவுல் அவருக்கு தெரியும் நாம எப்படி ஆளுன்னு தெரியும். இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. இந்த காரியங்கள், வைராக்கியங்கள், இந்த உத்தமம், இந்த எல்லாருக்கும் மந்தைக்கு மாதிரியா இருந்து நம்ம நினைச்சோம் நாம உழைச்சு நம்ம சாப்பிடணும், மற்றவங்க கூட இருக்கணும், கொடுக்கணும். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அதனால அவர் தன்னை என்ன செய்யல, மேன்மை பாராட்ட இடம் கொள்ளவே இல்லை. அதே போலவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம எல்லாம் எங்க இருந்தோம், என்ன ரகம், எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இந்த உலகம் அறியும், நம்மையும் நாம் அறிவோம். ஆனா தேவனால வந்தது. இதெல்லாம் யாரால வந்தது? தேவனால் வந்தது. இதை நாம் தொட முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது, ஆபத்து. இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. நம்ம முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே என் துக்குணத்திலிருந்து நான் என்ன செய்யணும்? கழுவி கொண்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா என்னை முக்கியப்படுத்த, என்னை பொருட்டென்று எண்ணக்கூடிய அந்த இழிவான நிலைகள் நம்முடைய மாம்சத்தில் இருக்கு. அதனால நம்மளை கடைசி வரைக்கும் தேவனுக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தணும். நான் அனுதினமும் மனம் திரும்ப வேண்டிய பாவியான மனுஷன், என்னால கிருபையாயிரும், என்னை கைவிட்டு விடாதே அப்படின்னு நம்ம தாழ்த்துவிட இருப்போம் சொன்னா அதுதான் ஒரு நல்ல ஆவி. அதனால தேவன் அப்படியா நேற்று உற்சாகப்படுத்தினார். நம்ம அவ்வளவு சீக்கிரமா எளிதா பாவம் செஞ்சிடும். ஒரு சின்ன பையன் செருப்பு கடையில் செருப்பு வாங்க வந்த பையங்க, சின்ன பையன் தான். அவன் செருப்பை வாங்கிட்டு வேலைச்சில 500 தாளத்தை விட்டி கொடுக்குறான். தான் சின்ன பையன் பார்த்தா 500 தாளம் 2ஆ கிழிச்சு போட்டு ஒட்ட தெரியாம ஓட்டி தாறுமாற குருடன் கூட தடையை கண்டுபிடிச்சுவாங்க. இப்படி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தருக்கு டப்பா வச்சுக்காரு. யதார்த்தமா சொல்ல ஒருத்தருக்கு டப்பா என்ன உடனே என்ன செய்யுதுன்னா நமக்கு குத்துது. அது சொல்றதே ஒரு யதார்த்தமா இருந்தாலும் நமக்கு உடனே அப்படி சொன்ன அவரை பார்க்காம நம்ம என்னன்னா அந்த அளவுக்கு அனுதினமும் கழுவி கொள்ளக்கூடிய, மனம் திரும்ப வேண்டிய மனிதர்கள். நம்ம பெற்றதை வச்சு மேன்மை பாராட்டக்கூடாது. நிலைமை நம்ம எப்பவுமே சரிக்கு விழுந்துட முடியும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தேவன் நமக்கு இந்த உணர்வை நம்மளை தந்துக்கிட்டே இருப்பார்னு சொன்னா நம்ம குணப்படுவோம். அதனால தேவனுடைய வார்த்தையை நாம் நிதானிப்போம். கர்த்தர் நமக்கு அவருக்கு இறக்கம் செய்வார். நேற்று பகிர்ந்து வந்த சகோதரர்கள், தந்து வந்த சகோதரர்கள் பெற்ற வெளிச்சத்தை பகிர்ந்துள்ளோம்.